அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Jo&Ammu. ஆரோக்கியம் மற்றும் சுவையான புதினா தோசை செய்யலாம். புதினாவை நல்லா சுத்தப்படுத்தி அலசி எடுத்துக்கலாம். இளந்தண்டோட சேர்த்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புதினா தண்டோட நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. எந்த திப்பியுமே இதில் இல்லை. இந்த புதினா விழுதை தோசை மாவோட விட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவை நல்லா கலந்து விடும்போது வெள்ளையாக இருக்க மாவு வெளிர் பச்சை நிறத்துக்கு மாறிடும். இப்போது புதினா தோசை மாவு தயாராகிடுச்சு. இப்போது தோசை செய்யலாம். கல் சூடானதையும் தோசை ஊற்றிக்கலாம். ஓரங்களில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வீட்டில் குழந்தைங்கள கூட வச்சுக்கிட்டு இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். வெள்ளையாக இருக்க தோசை மாவு பச்சையாக மாறுறதை பார்க்குறக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே ஆர்வத்தில் அவங்க தோசையும் கடக்கடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இது நல்ல ஆரோக்கியமான தோசையும் கூட. இப்போது புதினா தோசை சீக்கிரமாக தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, சாம்பார், குழம்பு, குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே தேங்காய் பால் குழம்பு வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் குழம்பு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இன்னொரு வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த தோசைக்கு நம்ம புதினாவை வணக்காமல் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும்போது நமக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே தெரியும். இந்த தோசை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த தோசையை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக Jo&Ammu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.